அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கொய்த்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள்ள மெஷின் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில நேரத்தில் ரேட்டை மாற்றுறாங்க. நைட்டு ஒரு ரேட்டு, காலையில் ஒரு ரேட்டு. எக்ஸ்சேஞ்சோட ஒத்து போணுச்சுன்னா ரேட்டு போடுங்க. இப்போ நான் அப்ளிகேஷன் ரேட் அனுப்பியிருக்கிறேன், முன்னாடி போட்டுக்கிறேன், அது மாதிரி ஒத்து போயிடுச்சுன்னா மட்டும் போடுங்க. இல்லைன்னா தயவுசெய்து எக்ஸ்சேஞ்சுகள்லேயே போய் போடுங்க. அதே மாதிரி எல்லாரையும் விட ARY எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் டாப்பில் இருக்கிறாங்க குவைத்தை பொறுத்தவரையில். குறிப்பாக 75 தினாருக்கு உட்பட்ட அமௌண்ட்டுக்கு இலங்கையர்களுக்கு 1001 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. 75 தினார்லேருந்து 100 தினார் வரைக்கும் உள்ள ரேட்டுக்கு 995 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 100 தினார்லேருந்து 200 தினாருக்கு உட்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு 993 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 200 தினாருக்கு மேலே 200 above லாஸ்ட்டாக 988 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. ARY தான் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடியே பற்றுச்சீட்டை நல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பணம் அந்த ரேட்டுக்கு சரியாகவே மெஷர்மெண்ட் ஆகியிருக்குதா, கணக்கு சரியாக விழுந்திருக்குதா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குவைத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள், மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையுமே இப்போ ஒவ்வொரு வகையான கட்டணம், அதே மாதிரி ஒவ்வொரு வகையான ரேட்டும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பலருமே தெரிவிக்கிறது டாப்பில் இருக்கிறது ARY. அதே போல் அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, சஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் அல்சாமில், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே கொஞ்சம் ரேட்டு நல்லா இருக்குது. 274 ரூபாய்க்குலேருந்து 275 ரூபாய்க்குள்ளே கொடுக்குறாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் மாற்றம் இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் ஓட்டுநர்களே இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 127 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 148 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 163 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 169 ஃபில்ஸ். தற்போது குவைத்துடைய தங்க விலை மீண்டும் அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஃபீல்ஸால் மீண்டும் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் விலை குறையுதான்னு. உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது வீடியோ காட்சி. இதோ வீடியோ ஆதாரம், தயவு செய்து கவனம். இன்றைய தினம் தீர்மானமாகும் யுத்தத்தின் நிலைமை என்ன என்பது. முதலாவது ஹிஸ்புல்லா, இரண்டாவது ஈரான். செப்டம்பர் 12ஆம் தேதி நாள் குறித்தது இஸ்ரேலுக்கு எதிராக. சிறிய நாட்டு குழந்தை காணாமல் போய் 2-3 மணி நேரங்களிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல வாகன விபத்து 1142 மற்றும் 50,000 வெவ்வேறு விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது. அமைச்சருக்கு தொடர்ந்தும் பயணத்தடை விதித்த குற்றவியல் நீதிமன்றம். அதே போல கர்பலா நோக்கி செல்லும் குவைத்தியர்களுக்கு புதிய சட்டத்துடன் எல்லையை கடக்க உத்தரவு.
குப்பைகளை தொடர்ந்தும் சுத்தம் செய்து வரும் கோயத்துடைய முனிசிபாலிட்டி பல பகுதிகளிலையும் வாகனங்கள் முதல் கொண்டு சீஸ் பண்ணுறாங்க. தப்பி ஓடியவர்களை மறுபடியும் அவர்களுடைய முதலாளியிடமே ஒப்படைக்க புதிய திட்டம். முதலாவது என்னுடைய வீடியோ வருது, அடுத்தது என்னுடைய சடலம் கூட வரலாம், அமைச்சருக்கு வீடியோ பார்க்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி இந்த வார இறுதியில் குவைத்துடைய வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கும். முதல் கட்ட செவ்வாய்க்கிழமையில் இருந்து ஈரப்பதம் மெதுவாக குறையும். அது மட்டுமல்லாது வளிமண்டலம் மிகவும் சூடாக இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலையில் வார இறுதியில் மழை பெய்யக்கூடும். அடுத்த வார இறுதியில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ஆலம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நேற்றும் சொல்லியிருந்தேன், நேற்று சாயந்தரமும் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு காலையிலே ஞாபகப்படுத்துகிறேன். உள்துறை அமைச்சர், முதல் துறை பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் அவர் ஆரம்பத்திலே நம்மளுக்கு சில வாய்ப்புகளை சலுகைகளை தந்துட்டார். அடுத்ததா இப்போ அவருடைய உத்தரவு என்னென்னா, ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 7000 பேர்லேருந்து 8000 பேர் வரைக்கும் பிடிச்சு நாடு கடத்தியே ஆகணும். குடியுரிமை சட்டத்தை மீறியவங்க, குடியிருப்பு சட்டத்தை மீறியவங்க. ஆனால் இதில் அக்காமா இல்லாதவங்களும் பிடிபடலாம். அதே மாதிரி சின்ன மீனை போட்ட தூண்டிலில் பெரிய சுறா மீன் கூட மாட்டலாம். அப்படின்னா அக்காமா இருக்கிறவங்க, அக்காமா இருந்தும் வெளியில் வேலை செஞ்சவங்க, காதிம் வீசாவிலையோ ஷூன் வீசாவிலையோ அதே மாதிரி வேறு ஏதாவது தொழில்களில் ஈடுபட்டவங்க அப்படின்னு யார் வேணாலும் மாட்டலாம் இந்த சோதனையில். அதே மாதிரி குடியிருப்பு பகுதிகளையுமே ஃபுல்லாக சுற்றி வளைச்சு சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதைப் பொருள் பாவனையாளர்கள் பலரும் கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. இதயம் பலவீனமானவர்கள், மனம் தளர்ந்தவர்கள் பார்க்காதீங்க. இந்த ஃபோட்டோவை தாண்டி போயிருங்க. ஆனால் மற்றவங்க பார்க்கக்கூடியவங்க பாருங்கள், அங்கே காசாவிலிருந்து இறந்த குழந்தைகளுடைய, உயிரிழந்தவர்களுடைய சதைகளும் சதுரங்களும் தான் இந்த பேக்கில் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. வான்வெளி தாக்குதலின் கோரம். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டது CNN. ஆக்கிரமிப்பு அமைப்பின் உள்துறை இயந்திரகம் ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலை அடுத்து ஆகஸ்ட் 12 முதல் தாக்குதலை ஹிஸ்புல்லா தொடங்கும். இரண்டாவது தாக்குதலை ஈரான் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் அல்லாஹு ஆலம். ஆனால் நிச்சயமாக இஸ்ரேல் வந்து ரொம்பவும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சில நாடுகளுக்குள்ளே அத்துமீறி போயிருக்கிறாங்க. லெபனான், ஈரானுக்குள்ளெல்லாம் அத்துமீறி போயிருக்கிறாங்க. அத்துமீறி போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது சமரசம் பேசுகிறதோ இல்லது சவுக்கார கட்டிய பேசுகிறதோ இனிமேல் சரிப்பட்டு வராது. ஏன்னா இப்போ எத்தனையோ நாடுகள் முயற்சி செய்துமே ஈரான் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் பதில் அடி கொடுத்தே ஆகுவோம். அதே மாதிரி ஹமாஸும் சொல்லிட்டாங்க, இது சாதாரண ஃபைட் தான், ஆனால் இஸ்மாயில் ஹனியோடைய மரணத்துக்கு ஏற்ற சரியான பழிவாங்குதலை நாங்கள் முன்னெடுப்போம். ஹிஸ்புல்லாவுடைய முக்கியமான ஒரு குழு தலைவர் ஒருத்தரை லெபனானில் வச்சு தாக்கியிருந்தாங்க. அதற்கு தான் அவங்க பழி வாங்குறாங்க. ஆனால் இந்த பழி வாங்குகிற சூழல், இந்த யுத்த சூழல் இன்னும் அதிகரிக்கும் போது சாதாரண பாமர அப்பாவி தொழிலாளர்களும் அப்பாவி மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. எது எப்படியோ எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணலாம், உலக அமைதிக்காகவும் இந்த யுத்த சூழல் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அமைதிக்காகவும். புதுப்பிக்கப்பட்ட முதலீட்டு முறையை அங்கீகரித்தது சவுதி அமைச்சர் அவை. யார் வேணாலும் என்ன வேணாலும் முதலீடு பண்ணலாம்ப்பா. பாருங்கள் அந்த போட்டுக்கிறாங்க ஃபோட்டோஸ். எதை வேணாலும் கொண்டாந்து விற்றுக்கோ, சாராயம் வேணுமோ எதை வேணுமோ விற்றுக்கோ. ஒவ்வொருத்தான் லூஸாக விட்டுக்கிட்டு இருக்கிறாரு முகமது பின் சல்மான். என்னாக போகுதுன்னு தெரியல, அல்லாஹு ஆலம். முன்னாள் சபாநாயகர் முகமது அல் முத்தைரி மீதான பயணத்தடையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3 வரை நீடிக்கப்படும். மன்னரை எதிர்த்து பேசின அனைவருமே இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகளில் தான் சிக்கியிருக்கிறாங்க. அடுத்ததா நேற்றைய தினம் ஒரு சிறிய நாட்டு 8 வயது சிறுமி காணாமல் போனதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த குழந்தை வந்து மீட்கப்பட்டிருக்குது. அதில் காவல் நிலையத்தில் வந்து மீட்டெடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நாட்டில் ஃபேமிலியாக குடும்பத்தோடு இருக்கிறவங்க, குழந்தைகளோடு இருக்கிறவங்க ரொம்ப கவனம்.
எத்தியோப்பியன் தொழிலாளர்களை குவைத்தில் பணியமர்த்துவதற்கான வசதியாக அவர்களுக்கு நன்மைகள் மற்றும் பாதுகாப்பின் வெளிச்சத்தில் மனித வளத்துக்கான பொது ஆணையம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. குவைத்துக்கான எத்தியோப்பிய தூதுவர் சயீத் முகமது ஜிப்ரீல் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாட்டு தூதுவர்களை பற்றி ஏதாவது ஒரு தகவல் வருது. இலங்கை தூதரகத்துக்கும் ஒரு தூதுவர் இருக்கிறார். எந்த கிணத்துல தூர்வாரிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஆள் அட்ரஸே இல்லை. 2 குடிமக்கள் கடல் எல்லைக்கு வெளியே கைது செய்யப்பட்டனர். பயணத்தடை. இந்த சந்தர்ப்பத்தில் பயணத்தடையில் இருந்தவங்க தப்பி கடல் வழியாக எஸ்கேப் ஆக பார்த்துருக்குறாங்க, பிடிச்சிட்டாங்க. இப்போ தான் 43,000 பேர்னு தெரிவிச்சிருக்காங்களே. எப்படியாவது ஏதாவது ஒரு வழியால் எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், குவைத் நாட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் எந்த கொடிகளையோ பதாதைகளையோ ஏந்தக்கூடாது. தற்போது இமாம் ஹுசைன் பள்ளியை நோக்கி கர்பலா நோக்கி பயணம் செய்யக்கூடிய குவைத்திகள் விரைந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்தலி பார்டர் நோக்கி. ஆனால் குவைத் அப்தலி பார்டரை தாண்டின பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. குவைத்துக்குள்ளே கொடி ஏந்தக்கூடாது. ரூல்ஸ் ரெகுலேஷனை சரியாக மதித்து நடக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அடுத்ததா, மக்களுக்கான சிறந்த சேவைகளையும் விரைவான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹதி யூசுப் சாவுதால் சபாஹ் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அவர்களுடன் இணைந்த கூட்டு முயற்சிகள் ஆரம்பமாகி உள்ளன. குவைத்தில் தற்போது 1142 போக்குவரத்து விபத்துகளில் காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 50,000க்கும் மேற்பட்ட பல்வேறு விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 150% போக்குவரத்து விபத்துக்கு காரணம் ரோடுகள், அதே மாதிரி சில மெயின்டெனன்ஸ் பிழைகள், அதே மாதிரி இந்த மணல்கள், பாலைவன மணல் இந்த மாதிரி குவிஞ்சிருக்கிறது. இதால் கூட நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்குது. அடுத்தது 50% பார்த்திங்கன்னா தன்னுடைய முட்டாள்தனத்தால் விபத்துக்குள்ளாகிறது தான். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி வீதி ஓரங்களில் நிற்கிறவங்களும் ரொம்ப கவனம். எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. தயவு செய்து கவனம். அடுத்ததாக குவைத்துடைய ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் அதிரடியான சோதனை. ஆனால் இந்த சோதனையில் தான் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகின. قام الفريق برصد عدد من المحلات وتم أخذ عينات زيوت المركبات وإرسالها إلى الهيئة العامة للصناعة، وبعد ظهور النتيجة اتضح أن هذه الزيوت غير مطابقة للمواصفات القياسية، وجاري الآن عمل محضر ضبط وتحويل هذه المحلات الثلاثة للنيابة التجارية وإغلاق المحلات هذه إغلاقا فوريا. هم مستمرين بالفريق، هم بعد الحين الفريق هم بعد عنده يرصد قطع الغيار بالتنسيق مع الشركات الأمة والشركات المالكة للقطع الغيار، وهم بعد دور الفريق ما يتوقف على الزيوت، فقط هم عمله في متابعة قطع الغيار وإرسالها لجهة ثانية نشكرها صراحة الأدلة الجنائية يبين إذا هذا أصلي أو غير أصلي، من ناحية الفلاتر، من ناحية قطع الغيار اللي تخص المركبات. திருட்டு பிள்ளைகளா அப்படின்ற மாதிரி இந்த சில கேரேஜ்களில், இப்போ கேரேஜ்கள் மட்டும் இல்லை, ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகள், வாகன உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மற்றும் சில உதிரி பாகங்களை விற்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில கடைகளில் போலியாக உருவாக்கியிருக்கிறாங்க. அட பாவிகளா, ஆயில் கூட, என்ஜின் ஆயில் கூட சிலர் வந்து போலியாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபேக்கான ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அல்லது லோ குவாலிட்டி ஆயிலை ஹை குவாலிட்டி ஆயிலோடைய கலனில் மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி உடனடியாக சீல் வைக்கிறாங்க. வாகன ஓட்டுநர்களே சரியாக வக்காலாவில் போய் வாங்கிக்கோங்க, கம்பெனிகள்லே போய் வாங்கிக்கோங்க. டீலர்களுடைய கடைகளில், கம்பெனி கடைகள்லேயே போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க இருப்பீங்க. 5000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 7500 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், இப்படி ஒவ்வொரு வெவ்வேறு கிலோமீட்டருக்கு வந்து ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆனால் ஒருவேளை இந்த டூப்ளிகேட் ஆயில் மிஞ்சி போனால் ஒரு 1000 கிலோமீட்டர் கூட தாக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் 5000 கிலோமீட்டர் நினச்சி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் என்ஜினோட சேர்த்து மொத்தமாகவே கேஸ் கட் எல்லாமே போயிடும். ரொம்ப கவனம், ஒரிஜினலாக தேடி வாங்குங்க. அதே மாதிரி ஃபஹில் விந்தாஸ் பகுதிகளில் ரோபரி பண்ணின நபருடைய அந்த ரோபரி பண்ணக்கூடிய வீடியோ காட்சியை வந்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்கக்கூடியவங்க, கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து பணத்தை நிரப்ப சொல்கிறாருங்க.
Bukhar. It's not African. Maybe because he already talking English. I thought it was African. It's called just like وين فوجئت بالمقبولة ولا في الخاص؟ الو عندك هذا اللي مبيوك تاكسية؟ وينه؟ ها؟ ابي كلمة شو نسيتها؟ அதே போல அதிரடியான சோதனை குவைத்துடைய மீன் சந்தைகளில் தற்போது குவைத்துடைய மீன் சந்தைகள்லையும் அதிரடியான சோதனைகள் ஆரம்பிச்சிருக்காங்க குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம். حول هذا الموضوع يسعدنا يكون معنا الآن الأستاذ حمود الحمدي مسؤول نوبة ألف. القسم الأول هو متابعة البسطات، وإحنا نعمل عمل تقرير صوت وصورة بالفيديو يومي يرسل إلى الإدارة، نراقب فيه الأسعار ونراقب فيه بلد المنشأ للمعروض للمستهلك. وعندنا الجزء الثاني اللي هو المزاد، عندنا مزاد الفير هو للمستورد، وعندنا مزاد اللي هو العصر بعد صلاة العصر اللي هو للمحلي. نقوم بعمل كشف كامل على البضاعة الموجودة وكميتها والأسماك وأنواعها ومراقبتها بحيث أنه ما يكون يعني في أي تلاعب لا سمح الله للمستهلك، وعملية البيع والشراء تكون سلسة. أستاذ حمود، ما هي المخالفات التي تكون تحت قوانين وزارة التجارة والصناعة في سوق السمك؟ كقانون قوانين كلها كاملة تطبق في سوق السمك، لكن من أهم خلينا نقول المخالفات الموجودة اللي هي بلد المنشأ. عندنا ارتفاع الأسعار، عندنا الغش سواء كان متعمد أو غير متعمد. هذه تقريبا أهم اللي هنا يكون بلد المنشأ أكثر يعني المخالفات. بالنسبة للإجراءات، ما هي الإجراءات التي تتخذ من قبلكم حيال وجود أي مخالفات حسب ما معمول فيه تحت القوانين؟ مجرد ما تصل لنا أي شكوى نتحقق منها، سواء كانت شكوى معمول فيه تحت القوانين. مجرد ما تصل لنا أي شكوى نتحقق منها، سواء كانت شكوى حقيقية بحيث أن تطبق عليها القانون، ناخذ فيه الإجراء اللي هو محضر للنيابة التجارية. أو إذا كان في مثلا ما يكون مثلا يكون في إشكال، ما يكون خلينا نقول مخالفة يكون فيها إشكال، نحاول نحل المشكلة هذه. لكن إحنا في نقطة مهمة أن كل محاضرنا عن طريق الإلكترونية، ما في عندنا ورقي ما عندنا ورقي، كله سواء الإشعار مراجعة إشعار مخالفة المحضر للنيابة كله ورقي، كله عفوا كله إلكتروني. அடுத்ததா ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் அதிரடியான சோதனை, பல கடைகள்லையும் சோதனை. இப்போ இதில் முக்கியமான விடயம்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களுடைய கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வியாபார தளத்துலையுமே ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. பெலதியாக்குரிய பேப்பர், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வசாரத் திஜாராக்குரிய பேப்பர், கடைகள் உணவு கடைகளாக இருந்த மருத்துவ சான்றிதழ் பேப்பர், இந்த மாதிரி பல பேப்பர்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் புதுப்பிக்கணும். குவைத்துடைய சட்டம் அதுதான், 2-3 வருடமெல்லாம் இல்லை, ஒவ்வொரு வருடத்துக்கும் அதை புதுப்பிக்கணும். ஒரு வேளை நீங்கள் இன்னும் அதை ரினுவல் பண்ணி இல்லைன்னா தயவு செய்து, ஏன்னா சில கடைகளை வெளிநாட்டவர்கள் நிர்வகிப்பாங்க, முதலாளி வந்து மாதம் முடிஞ்சால் இல்லை வருஷம் முடிஞ்சால் இல்லை நைட்டுக்கு வந்து காசை வாங்கிட்டு போவாங்க, சிலர் அப்படித்தானே செய்கிறாங்க. அதனால் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கணும், அதை மறந்துடாதீங்க. தப்பி ஓடியவர்களை அவர்களுடைய முதலாளியிடமே கொண்டு சேர்க்க புதிய முயற்சி. சமூக விவகார அமைச்சர் டாக்டர் அந்தல் அல் ஹஃபைலா குவைத் விலங்குகள் வதை தடுப்பு சங்கத்தை அறிவிப்பதற்கான அமைச்சரவை முடிவை வெளியிட்டார். அதே போல மக்களுக்கு மிருகங்களுடனான உறவுகளை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், ஒரு ஆப் மூலம் காணாமல் போன விலங்குகளை தங்களுடைய முதலாளியிடமே திரும்பி சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்தல், அதே போல் ஓனரே இல்லாதவங்களுக்கும் புதிதாக தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்து அவர்களையும் பராமரிக்கும் முயற்சி. நிச்சயமாக இந்த தெருநாய்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்கன்னா நல்ல. ஒரு பக்கம் அதுக்கு சாப்பாடு இல்லை, தங்குமிடம் இல்லாத பிரச்சனை, அடுத்தது ஆபத்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாவதா இந்த வீடியோ உங்கள்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ வரலன்னா அடுத்தது என்னுடைய சடலம் தான் வரும். ரோடுகள் இருக்கிற மாதிரியே பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய பைக்குடைய
டயர் வெடிச்சு போச்சு, 300-400 தினார் செலவாகும். யாரு கொடுப்பா? இல்லை ஒருவேளை நான் உயிரிழந்திருந்தா என்ன கதி? அமைச்சரே பாருங்க. تحياتي يا وزير الاشغال يعطيك العافيه. شوف الشارع هذا دخلة الرفعي جاي بالسيكل والله ستر. اليوم كلمتك وباكر لا راح تجي بجنازتي وتعزيني والله يطول باعماركم. هذا الشارع شوفه دخلة الرفعي شلون هذا بسيكل، من شوي سيارة طبت فيه من اهلنا وبخذت 300 دينار ودفع عليها، وباكر انا راح ادفع عمري على هالحفرة. شايفها بدخلة الرفعي. وشاكرين لك توصل الرسالة. تحياتي يا وزير الاشغال يعطيك العافية. شوف الشارع هذا دخلة الرفعي جاي بالسيكل والله ستر. اليوم كلمتك وباكر لا راح تجي بجنازتي وتعزيني والله يطول باعماركم. هذا الشارع شوفه دخلة الرفعي شلون هذا بسيكل، من شوي سيارة طبت فيه من اهلنا وبخذت 300 دينار ودفع عليها، وباكر انا راح ادفع عمري على هالحفرة. شايفها بدخلة الرفعي. وشاكرين لك ان شاء الله توصل الرسالة. تحياتي. ما شاء الله خريجي على الرابع لفة الرقي متروس عفر. طبعا شوارع الكويت ما شاء الله خريجي على الرابع لفة الرقي متروس عفر. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, வீதிகளில் அதிகமாகவே இருக்குது பள்ளம், பார்த்தீங்க தானே டேமேஜ். அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் க்ளீன் குவைட் வேலை திட்டத்தை க்ளீனாக முன்னெடுத்து வராங்க. பல பகுதிகளிலையுமே அதிரடியான சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பம். குறிப்பாக இந்த வாகன ஓட்டுநர்கள், சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வண்டி வச்சுருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்களில் தங்கி இருக்கிறவங்க, தயவு செய்து உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய கண் பார்வைக்கு எட்டின மாதிரி சரௌண்டிங்கில் வண்டியை போடுங்க. இல்லைப்பா அப்படியெல்லாம் போட முடியாது, ஒரு 2-3 ரோடு தள்ளி தான் போட முடியும், பள்ளி வாயில தான் போட முடியும், அப்படி இல்லை அந்த பாடசாலை ஸ்கூல் பார்க்கிங்கில் தான் போட முடியும் அப்படின்னா, இல்லை ஜெமியா பார்க்கிங்கில் தான் போட முடியும் அப்படின்ற சூழலில் தான் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக 24 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா போய் வண்டியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 48 மணி நேரம் தான் கெடு உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறது. அடுத்தது சொல்லிட்டாங்க, விதிமீறல்கள் அதிகமாக இருந்தால் எல்லா பழைய வண்டிகளையும் நீங்கள் ஸ்டாக் வைக்க தேவையில்ல. ரொம்ப பழைய வண்டியுமே இது குவைத்தில் ஓடினா என்ன ஓடாட்டி என்ன அப்படின்ற நிலைமையில் இருக்குதுன்னா உடனே ஸ்கிராப்புக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு தான் உத்தரவிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம 500 தினார் 100 தினார் 200 தினாரோ 500 தினாரோ 1000 தினாரோ கொடுத்து வாங்கியிருப்போம். நம்மளுக்கு அது புது வண்டி தான், அவங்களுக்கு அது 5 வருஷம் கடந்துச்சுன்னா அது பழைய வண்டி ஆகிரும். உடனே ஸ்கிராப்பு போட அனுப்பிடுவாங்க. தயவு செய்து வண்டி உரிமையாளர்களே சொந்தமாக வண்டி வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 5 மணி ஆகுது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.